எதுக்கு வெளியில எல்லாம் போய் பொண்ணு பாத்துக்கிட்டு? அதான் சொந்த அத்தை பொண்ணே இருக்குல்ல. ஆமா, நீ யார சொல்ற? நம்ம அரசியை தான் சொல்றேன். ஏன் ஊர் வளர்த்துற பொண்ணே கிடைக்கலையா? போயும் போய் இந்த பரிசு சீட்ல பொண்ணு எடுக்க சொல்றியா? என்ன போய் கேட்க சொல்றியா? ஏன் மாமா, கொஞ்ச நாள் குமாரோட பொண்டாட்டி அந்த வீட்டுல வாழ்ந்தவ தானே. கதை கட்டி இந்த வீட்டுக்கு வந்தவள முறைப்படி கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வரதுல என்ன பிரச்சனை? அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா, எல்லாருமா போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டுருவோம். எங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், உங்க வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் கடத்தினவன், உங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தினவன், உங்க பையன் மேல கூட இப்ப கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்சவன். தங்கமான பையன், அவனுக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு போய் நாம எல்லாரும் சேர்ந்து கேட்போம். உடனே சந்தோஷமா கட்டி வச்சிருவாங்க. நீங்க என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? பண்றது ஃபுல்லா கிரிமினல் வேலை. பொண்ணு கேட்கணுமா பொண்ணு? அப்படி யாரும் கஷ்டப்பட்டு என் பையனுக்கு பொண்ணு கேட்டு போக வேண்டாம். என் பையனுக்கு நானே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். யார நம்பியும் யார தெய்வையும் என் பையன் இல்ல. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. பெரிய இடமா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாமா, அரசிய கேட்டு பாக்கலாம். பெரிய மாமாவும் அத்தாச்சியும் தான் இப்ப நல்லா பேசிக்கிறாங்கல்ல. மாமா சொன்னா அத்தாச்சி கேப்பாக. அதெல்லாம் சரியா வராது சோனியா. குமாருக்கு நல்ல குடும்பத்துல வெளியே நான் பொண்ணு பாப்பேன். ஆமா, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடறப்ப வேற பேச்சே கிடைக்காதா? என் பையன் விஷயத்தை போட்டு தான் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஆமா, வேற என்னத்த பண்றது? வாயை முடிட்டு சாப்பிடுற வேலையை பாருடா. உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்ட. மின்னிட்டு போ அத்தா, சும்மா நைட்டு. ஆமா, வந்துட்டான். டேய், உங்க அப்பன் உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறானா? கல்யாணம் பண்ணிக்க. சாப்பிடு. மாமா வாங்க. வாண அண்ணே வாணே, வாங்க மாம்சு. என்னடா திடீர்னு பார்ட்டி? சும்மா தானே. டேய் மாப்ள, இவன் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கடத்தாத குறைய இவனை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, மீனா இங்க? அங்க நம்ம வீட்டுல இருக்கு. அப்ப சரி, வசதியா போச்சு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். மாப்பிளைகளா, இத பாருங்கடா, நான் அரை பாட்டில் தான் குடிப்பேன். மாமா தெரிஞ்சிட்டீங்களா மாமா? ஏன் பா, ஏய், திருந்துறவன் வேணான்னு தானே இப்ப சொல்லுவான். அரை பாட்டில் போதுன்னு நான் சொல்லுவான். குடிச்சிட்டு போனா உங்க அத்தை கண்டுபிடிச்சு திட்டு பாப்பா. அதே எதுக்கு வீட்டுக்கெல்லாம் போய்கிட்டு? எல்லாரும் இங்கே படுத்து தூங்கிக்கலாம் மாம்சு. அதெல்லாம் சரி வராதுப்பா. சரி வரவே வராது. நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நம்ம சூழ்நிலை அப்படி. ஏன் மாப்ள, ராஜி எப்படி குடிச்சா திட்டுமா? நல்லா காதுல ரத்தம் வர மாதிரி திட்டுவா. ஏன்னா அண்ணி அப்படின்னு மீனா குடிச்சாலாம் திட்டமாட்டா. குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் தூக்கி போடாம அப்படியே வச்சான்னு வச்சுக்கேன், அதுக்கு கண்டாபடி திட்டுவா. சும்மா கொண்டாபின்னு திட்டுவா. ஓஹோ, அப்ப எடுத்து வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு பா இப்ப அவங்க உங்க ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? வேற ஏதாவது பேசுவோம். வாங்க, அதான் பீர் ரெடியே. வாங்க குடிப்போம் வாங்க. எடுப்பா, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சுப்பா அவங்க கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சு. எங்க கூட சேர்ந்து குடிக்காம வேற யார் கூட குடிப்பீங்க மாமா? அதுவும் சரிதான். சரியாதான் சொல்ற. வேற யார் கூட நான் போய் குடிக்க போறேன்? டேய் சரவணா, வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்ன 4 வார்த்தை கூட பேசவே இல்ல? ஏதாவது பேசுவியா இல்ல மாட்டியாடா? அதான் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே. அட யாராவ. டேய், நீ பேசுறா மாப்ள. நீ தான் நல்லா மணி மணியா முத்து முத்தா பேசுவியா? பேசு. பேசுறதுக்கு எதுவும் இல்ல மாமா. அப்ப பாடு. நல்ல ஆளை போய் பாட சொன்னீங்க. சரி, அப்ப நீ பாடு. பாடு. எனக்கு இன்னைக்கு மட்டும் தொண்டை சரியில்லை, அதனால நானும் இன்னைக்கு பாடல. அட யாரா நீ?
ஏப்பா செந்தில், அப்ப நீ ஏதாவது பண்ணி உன்னோட திறமையை காட்டேன். நான் செஃப், என்னோட திறமை எல்லாம் காட்டியாச்சுல, அப்புறம் என்ன? சரிப்பா, நீ வேணா கவிதை சொல்லு. ஐயோ, கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டு போறான். அட போ மாமா. ஏன் மசிக்க மாட்டேங்கிறான்? ஆட சொல்லுப்பா, சொல்லு. நீதான் பெரிய கவிஞனாச்சே. அட சொல்லுங்கண்ணே. ஆ ஆமாண்ணே, நீதான் விதவிதமா ரகரகமா கவிதைலாம் சொல்லுவியே, அதுல அப்படியே உன்னை எடுத்து விடு. அந்த மரத்துல இருக்கிறது மாங்காய், இந்த தெருவுல இருக்கிறது தேங்காய், இப்படிலாம் பயங்கரமா உருட்டுவியே. சும்மா உருட்டி விடனே ஓடட்டும். எனக்கு இருக்க மனநிலைக்கு நான் நடமாறதே பெரிய விஷயம். ஆரம்பிச்சிட்டான்டா. இதெல்லாம் நான் கவிதை வேற சொல்லமாக்கும். இவன் இப்படிதான்ப்பா. நாம ஒண்ணு கேட்டா இவன் ஒன்ன சொல்லுவான். சீரியஸா பேசி மூடையவே கெடுத்து விட்டானே. இப்ப என்னப்பா, உங்களுக்கு பாட்டு பாடணும் அவ்வளவுதானே? ஜாலியா இருக்கணும் அதானே? சரிப்பா, நான் பாடுறேன். வாமா பாடுங்க மாமா, நீங்க பாடுங்க. சரி மாப்பிள்ளைங்களா, என்ன பாட்டு பாடலாம்? பழைய பாட்டு பாடலாமா இல்ல புது பாட்டு பாடலாமா? எதுவா இருந்தாலும் சரி மாமா, பாடு மாம்சு, பாடு. அப்படியா? இத ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾಣದು ಓಡದ ಮೇಲೆ ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾಣದು ಓಡದ ಮೇಲೆ ಬಂದಾಡಿಗೆ ತೇಡಿದು பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது உன்னை ஒய்யாஹோ அது என்னாஹோ. என்ன மாம்சே, அரை பாட்டிலுக்கு இப்படி ஆயிட்ட நீயே? என்ன பாத்தியா, நான் எப்படி தெளிவா இருக்கேன்? நம்மள வரவேற்க யாரையும் காணோம். நைஸா உள்ள போயிடலான்னு பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. கதவு பூட்டிருக்கு, எப்படி உள்ள போறது? இது என்ன கேள்வி மாப்ள? யாராவது போய் கதவை தட்டணும், இல்லனா காலிங் பெல் அமக்கணும். சிம்பிள், முடிஞ்சது. அடடே, அறிவு மாம்சு. அப்பாவும் அம்மாவும் வந்து கதவை திறந்துட்டா? ஆமால, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நான் ஒண்ணு பண்ணட்டா? பேசாம நான் ராஜிக்கு போன் பண்ணட்டுமா? அந்த புள்ள நம்ம குடிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடாதா? அவ கண்டுபிடிச்சாலும் என்ன மட்டும் தான் திட்டுவா, உங்களெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அதனால நான் ராஜிக்கே கூப்பிடுறேன். சரி, கூப்பிடு. மாப்ள, ஐயோ, இவரா? சோலி முடிஞ்சு. சோலி முடிஞ்சு. யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவரே கதவு திறக்கிறாரு. மாம்சு, கோத்து விட்டுறாத, சைலண்டா இரு. ஏலே, என்னங்கடா ராத்திரி நேரம் வாசல் நின்றுட்டு பண்ணிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இப்பதான் அண்ணன் வீட்டுல இருந்து வந்தோம். கதவை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தோம். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. வாசல் நின்று இருந்தா கதவு தன்னால திறந்துருமா? கதவை தட்டணும், இல்லாட்டி யாராவது கூப்பிடணும் சத்தம் போட்டு. சூப்பரா சொன்னீங்க மச்சான். கூப்பெல்லாம் நினைக்கும் போது நீங்க வந்து திறந்துட்டீங்கப்பா. 4 பேர் இருக்குமா, யாரு வந்து கதவை தட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டோம் மச்சான். போங்கடா, போய் தூங்க. அப்பா, நீங்க தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலடா, நான் ஒரு நேரம் வெளியே உட்காந்துருக்கேன். நீங்க போய் தூங்க. மாம்சு ஒதுங்கி ஓரமா வந்துரு, கண்டுபிடிச்சு அடிச்சிட போறாரு. போ நிக்காத போ. அப்படிதான். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நல்லவா கிடையாதுமா. சரியான கேடி பிராணி. வாயை திறந்தா வெறும் பொய்ய மட்டும்தான் பேசுவா. பொய். இவ்வளவு மாதிரி ஒத்திய நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய நான் நொறுங்கி போயிட்டப்பா. எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஆறுதல் தேடலான்னு வருவோம்ப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கும். என் வழியை மறைச்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடும். அவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியலப்பா. அவன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலப்பா. அப்பா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? என்னால மயிலோட வாழ்றதை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன்னு எக்காரணத்தை கொண்டு அந்த ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்கப்பா.
காத்தே இல்லையே. அ, மச்சான், இன்னும் இவரு தூங்கலையா? டேய் தூங்கலடா என்ன நீ? ஆ, ஆஹா, இல்ல மச்சான், சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு என்ன அடி தெரியலடா, என்னாச்சு இவருக்கு? தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கியாலோ? வேண்டா, யோசிக்கிறதுக்கு விஷயமான இல்ல. இல்லடா, எப்ப பார்த்தாலும் சரவணனை பத்தியே யோசிக்கிறீங்க. எல்லாருக்குமே சரவணனா பார்த்து நான் கவலைதான் மச்சான். நானு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? சரவணன் கல்யாண விஷயத்துல எல்லா அதிகாரத்தையும் என்கிட்ட தாண்டா கொடுத்துருந்தேன். ஆனா அவன் விஷயத்துல ஒரு முடிவு கூட நான் சரியா எடுக்கலையடா. ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னான், நான் தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானா ஒரு பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப பாத்தியா, கடைசியில் அவனுக்கு இருக்க எல்லா நிம்மதியும் பறி கொடுத்துட்டு பரிதாபமா உட்காந்துருக்கேன். எல்லாம் சரியாயிடும் மச்சான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியாயிரும், எல்லாம் இப்படி இருந்துடாதுன்னு எனக்கும் தெரியுது. ஆனா என் மகன் சரவணனுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறேன். பாவம்டா சரவணன், எல்லா கஷ்டத்தையும் அவனே தனியா அனுபவிச்சுக்கிருக்கான். நானு ஊருக்குள்ள நான் நல்லா தப்பேன்னு பெரியமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா சத்தியமா நான் நல்ல அப்பா கிடையாது. யாரு சொன்னாங்க மச்சான் நீங்க நல்ல அப்பா இல்லைன்னு? நீங்க நல்ல அப்பா தான். நல்ல அப்பா பிள்ளைகளை கஷ்டப்பட விட மாட்டான்டா. ஏன் மச்சான், மயில கல்யாணம் பண்ணா இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிய? இல்ல இல்ல. அவங்களா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஆனா சரவணனுக்கு நம்ம பார்த்து முடிச்சு வச்ச கல்யாணம் இப்படி சொதப்பிச்சாரா? பள்ளி டேய், சரவணை சரியாயிருவான்ல? ஆ, கண்டிப்பா சரியாயிடுவான் மச்சான். சரியாயிருவான், சரி ஆகணும். டேய், உட்கா வேற முடிச்சுக்க போற. அவன் ஏஞ்சி வந்த அளவுக்கு இவனை பத்தி பேசி ரொம்ப வேதனை பண்ணுவான். சரிடா, நீ படு, நானும் போய் தூங்குறேன். அண்ணா, இதை எடுத்து வச்சேண்ணா. ஏலே, நீ என்ன இன்னைக்கு டிராவல்ஸ் திறக்கலையா? இன்னைக்கு திறந்துருக்கனே. திறந்துருக்குன்ற அப்புறம் இங்க வந்து இருந்து அங்கா இருப்பாப்பா. என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் பார்த்துப்பான். ஏழை ஃப்ரெண்டுகளை நம்பி எல்லாம் பிசினஸ் விட முடியுமாடா? உங்களுக்கு குமரேசன் மாமா இருந்தார்ல, அவரை மாதிரிதான் எனக்கு என் ஃப்ரெண்டு. அவனை நம்பி பிசினஸ் விடலாம். அது சரி. ஏன்டா அப்படி ஃப்ரெண்டை நம்பி விட்டு ஏன் இங்க வந்து இருக்குன்னு? அப்பா எனக்கு துணையா இருக்கானா, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அண்ணா, குடோன்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு வரணுமாண்ணா? இல்லடா வேண்டாம். டெலிவரி ஏதாவது போகணும்னா சொல்லுங்க, நான் போறேன். இல்லடா, எது இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். சரவணா, அப்பா ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னே நினைச்சுக்கிருந்தேன். ஏண்டா நீ அப்பா மேல எதுவும் கோபமா இருக்கியா? அப்பா உங்க மேல எனக்கு என்ன கோவம்? டேய், அப்படி ஏதாவது இருந்தா சொல்ற. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஏண்டா சரவணா, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு எதுவும் வருத்தமா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இல்ல, உனக்கு எது நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? நீங்க எப்படிப்பா எனக்கு துரோகம் பண்ணுவீங்க? நீங்க எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவீங்க. யார் யாரும் என்னென்னமோ பண்ணதுக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? ஏண்டா நிஜமாவே
என் மேல உனக்கு கோபம் இல்லையா? அப்பா நிஜமா இல்லப்பா. ஏதாவது உன் மனசுல இருந்து அப்படி ஏதாவது சொல்றதா இருந்தா என்கிட்ட நேரடியாவே சொல்லிரு. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்றதுக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லப்பா. ஆனா கேட்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா. ஆனா அது கூட நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான்ப்பா செய்வேன். அது இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன்ப்பா. சரி, கேளு. என்ன விஷயம்? இல்ல, அது மயிலம்மா வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் அஞ்சலி இப்ப வரைக்கும் நான் பார்க்கவே இல்லப்பா. நான் ஃபோன் பண்ணப்ப கூட அஞ்சலி எடுக்கவே இல்ல. ஒரே ஒரு தடவை அஞ்சலி மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டுமாப்பா. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு மட்டும் கேட்டு வந்துட்டுமாப்பா. அப்பா நீங்க போக வேணாம்னு சொன்னா நான் போகலப்பா. ஏல, நீ அங்க போறதுல எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? வராதுப்பா. முன்ன மாதிரிலாம் எதுவும் பேச போறது இல்லப்பா. மன்னிப்பு மட்டும் கேட்கணும். அதை மட்டும் நான் கேட்டு வந்துடுறேன்ப்பா. ம், சரிடா, போயிட்டு வா. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. அப்பா அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ம். டேய் கதிர் வாடா. போலாண்ணே. ஆ ஆ ஆ ஆ